மதுரையிலேருந்து லடாக் கிளம்பணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர்ல ஃப்ளைட் பிடிக்க போனோம். கோயம்புத்தூர்ல கரெக்ட்டா ஃப்ளைட் பிடிக்க போறப்ப தான் நல்ல கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பசிச்சு லாஞ்ச்ல போறப்ப பார்த்தா, லாஞ்ச்ல வந்து அப்போதைக்கு நம்ம கார்டு வந்து அக்சஸிபிலிட்டி கிடையாது. அதனால வந்து வேன்ல ஏறி நம்ம கிளம்பியாச்சு. ஃப்ளைட் வந்து இண்டிகோ ஃப்ளைட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா விபத்துலாம் நடந்துச்சுல இண்டிகோ ஃப்ளைட்ல. அதனால வந்து இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நல்லா தான் ஓட்டியிருந்தாங்க. நம்மளுக்கு நியூஸ்ல காமிக்கிறப்ப தான் கொஞ்சம் பயமாயிருச்சு. நான் எங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டு வந்திருந்தேன், இண்டிகோ ஃப்ளைட்மா கொஞ்சம் பார்த்து ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் எல்லாம் பக்காவா போட்டு நம்ம வந்து ஜேர்னிக்கு வந்து ரெடி ஆயாச்சு. எப்பயும் போல புக்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெல்கம் ட்ரிங்கா தண்ணி குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில போய் இறங்குனதுமே அங்க வந்து நம்ம லோக்கல் பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போற மாதிரி இருக்கு. டெல்லி ஏர்போர்ட் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. அங்க லடாக் வரதுக்கு கனெக்டிங் ஃபிளைட் டெல்லி மூலியமா வர பார்த்தோம். கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு நார்மலா செக்அப் இருந்துச்சு. அதே மாதிரி திரும்பி லடாக்ல இருந்து வரப்ப நார்மல் செக்அப் இருந்துச்சு. டெல்லியில சரியான செக்அப். அது மட்டும் இல்லாம லடாக்ல இந்த 2 கொடி கண்டிப்பா வச்சிருக்காங்க. நம்மளோட இந்தியா கொடியும் அதுக்கப்புறம் டிபெட்டியன் கொடியும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஹோட்டல் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. சாப்பாடுல இருந்து எல்லாமே சும்மா நம்ம காம்ப்ளிமெண்டே நிறைய தராங்க. நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம லடாக் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்பவே சின்ன ஏர்போர்ட் தான். அது மட்டும் இல்லாம பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு ஏர்போர்ட் கட்டி வச்ச மாதிரி ரொம்பவே சின்ன ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா பாலைவனம் தான், ஆனா கூலிங் சும்மா வேற லெவல்ல இருக்கும். நானும் சும்மா ஃபிளைட்ல வரும்போது வீடியோ எடுத்துட்டு வந்தா ஃபுல்லா பனிமலை தான். டெல்லியில இருந்து ஏர்போர்ட் வந்து டேக் ஆஃப் ஆனதும் நான் லைட்டா கண்ணு அசந்துட்டேன். ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கூலிங் ரொம்ப ஓவர் ஆகி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா பனிமலைக்கு நடுவுல போயிட்டு இருந்திருக்கோம். ரொம்பவே பார்க்க ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதாவது பனிமலையை நம்ம அதுக்கு மேல இருந்து பாக்குறப்ப நீங்க எத்தனை பேர் வந்து பனிமலைக்கு மேல இருந்து பாத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது வந்து எனக்கு 2வது தடவை நான் பனிமலைக்கு மேல இருந்து பாக்குறது. உண்மையிலே வந்து அந்த ஒரு சின்ன சின்ன பனி அதெல்லாம் பாக்குறப்போ வந்து உண்மையை நல்லா இருந்துச்சு. டக்குன்னு தூக்கத்துல இருந்துச்சு பாக்குறப்ப வேற லெவலா இருந்துச்சு. நீ விட்டா ஒரு நாள் முழுக்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஒரு அளவு தான். அது அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன் ஏன் வந்து அளவுன்னு. ஏன்னா பனிமலை ஓகே, ஆனா ஆக்சிஜன் வந்து லடாக்ல வந்து ரொம்பவே கம்மி. அதை நான் இந்த வீடியோல சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து அது அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. when you fly you must carry airbud. அதாவது நீங்க பறக்கிறப்ப கண்டிப்பா காதுல ஒரு ஏர்பட் இல்ல பஞ்சு இதை வச்சுக்கோங்க. எனக்கு போறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா திரும்பி லடாக்ல இருந்து கோயம்புத்தூர் வரப்ப லைட்டா காது வந்து அடைச்ச மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால யார் யாரு லடாக் ட்ரிப் பிளான் பண்றீங்களோ இல்லை மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பேராக நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஏர்பட் வேணும். மித்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ளைட்லேயே கிடச்சிரும். அதே மாதிரி காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல காஸ்டியூம் போட்டுங்க. இப்போ இந்த பிளேஸ்க்குலாம் வந்து தெர்மல் ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து எப்பயுமே ஜர்கின் வந்து நீங்கள் கையிலேயே வச்சுக்கணும். செக்கின் லக்கேஜ் வச்சிடக்கூடாது. இப்போ மால்டீவ்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டான பிளேஸ் போறீங்கன்னா உங்களுக்கு இந்த தெர்மல் கிளாத் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக தேவையில்ல. நீ ஜர்கினும் எடுத்துட்டு போக தேவை, உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த இடத்துக்கு போறப்ப நீங்க செக்கின் லக்கேஜ் போடாம ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கோங்க. உங்க ஜர்கின் உங்க தெர்மல் கிளாத்லாம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம், அதாவது நார்த்ல வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இந்த ஜேர்னில நான் முழுசா கம்ப்ளீட் பண்ண அளவுக்கு எனக்கு வந்து எந்த ஸ்கேமும் நடந்த மாதிரி தெரியல. லடாக் பீப்புள் உண்மையில வந்து நல்லா ஒரு ஹம்பிளா நல்லா ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களோட கல்ச்சரும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஊர்ல இருந்து அங்கிட்டு போய் பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. இவங்களோட மியூசிக் இவங்களோட ட்ரம்ஸ் எல்லாமே வந்து அப்படி மைல்டா நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க போலீஸே வந்து அவ்வளவு பார்க்க முடியாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ராணுவம் தான், முழுக்க முழுக்க வந்து மிலிட்டரிக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மிலிட்டரிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து 2 பார்டர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஒன்னு வந்து சைனா பார்டர், அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம பாகிஸ்தான் பார்டர். ரெண்டுமே வந்து நம்ம ஷேர் பண்றதுனால உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ராணுவம் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க இங்க. நம்ம ஊர் மதுரை சோழவந்தான்காரர்ல ஒருத்தர் இருந்தாரு. ஆனா வந்து போட்டோ எடுக்க அலோட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னால அங்க போட்டோ எடுக்கல. எந்த ஒரு ராணுவ அதிகாரியுமே வந்து அவங்கள வந்து செல்ஃபி எடுக்கவோ போட்டோ எடுக்கவோ விடல. லடாக்ல ஃபிளைட் லேண்ட் ஆகணும்னே இந்த பிளேஸ் மட்டும்தான் கொஞ்சம் சமதளமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் சூஸ் பண்ணிருக்காங்களாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸே வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட்டான இருக்க பிளேஸ் தான். ஏன்னா இங்க இருக்கிறப்பே ரொம்ப வந்து ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கும் மேல நிறைய ஹைட்லாம் போய் ரொம்ப ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப வந்து நிறைய பேர் அவதிப்பட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு போக வீடியோல சொல்றேன். இங்க உள்ள மக்களா இருக்கட்டும், இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்கத்து நாடா திபெத்திய நாடுக்கு போயிட்டு வராங்க. அங்க இருந்து இங்க வராங்க. சும்மா ஸ்கூல் படிக்க போறவங்க வர்றவங்க மாதிரி வந்து போயிட்டு வராங்க. இவங்களோட டோட்டல் கல்ச்சரே வந்து நம்ம ஓகே நம்ம இந்தியாவோட எல்லைங்கிறதுனால நம்ம சைனீஸ் கல்ச்சர் கொஞ்சம் பார்க்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே செக்யூரிட்டி வந்து ரொம்ப டாப் ப்ரியாரிட்டியில் கொடுத்து வச்சிருக்காங்க. செக்யூரிட்டினா எங்கன்னா பார்க்கணும்னு சொல்லிட்டு வேற லெவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ் சும்மா நீட் அண்ட் கிளீனாக ஹைஜீனிக்காக வேற லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இவங்க கேட்டோன்னே டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை அப்படி நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களோட கஸ்டமரை நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு.